2 நாளா நம்ம நிருத்தங்க பார்த்தீங்கன்னா, சாரி கட்டணுங்கிற ஒரு ஆசை, ஆர்வத்திலே இருந்தான். முன்னாடி சாரியே வேணான்னு சொல்லுவான். இப்ப என்னமோ தெரியல ரீசென்ட் டேஸ்ல வந்து அவனுக்கு சாரி புடிச்சு போச்சு. ஆனா முன்னாடியே சொல்லியிருந்தான், நான் காலேஜுக்கு வந்து பிளாக் கலர் தான் ஃபர்ஸ்ட்டு கட்டுவேன் அப்டின்னா, அது அவன் சொன்ன நேரமா என்னமோ தெரியல, இல்ல அது தற்செயலா அமைஞ்சுதான்னு தெரியல. எல்லாரும் வந்து இன்னைக்கு பிளாக் சாரி கட்டி தான் 4 பசங்களும் வந்து டான்ஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்குங்கிறது தெரியல. நானும் அவன் குளிச்சுட்டு வந்த பின்னாடி சாரி கட்டிவிட்டா, அது தலை சுத்துதும்மா, மயக்கம் வருதுன்ட்டியான். ஏன்டா கட்டிவிட்ட எனக்கு வரல உனக்கு வந்துருச்சா அப்படின்னேன். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு டயர்ட் ஆயிட்டான். அப்புறம் ரக்ஸ் வந்து தண்ணி கொண்டாந்து குடுத்தோன்னே, அவனும் குடிச்சிட்டு ஓரளவுக்கு அவன் தலையை ரெடி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த பக்கம் வந்து வீடு கிளீனிங் வேலை தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா திருவிழா வருது இல்லைங்களா, அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரோவை தான் நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆரோவை க்ளீன் பண்ணிவிட்டு சிம்னி செவுரு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக, ஏன்னா அவங்க இருக்கும்போதே க்ளீன் பண்ணிட்டுனா அவங்க எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருவாங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே கீழே ஏறும்போது நமக்கு வந்து வழுக்கி விட்டு ஸ்லிப்பாகி விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் எனக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிம்னியை கழட்டிடலாம். ஏன்னா 1 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் சிம்னியெல்லாம் க்ளீன் பண்ணி. இன்றைக்கி எல்லாம் கழட்டி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இதோட பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வரும். நான் அதில் வந்து க்ளீன் பண்ணது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன். எல்லாம் ஓரளவுக்கு பண்ணிவிட்டு துணியெல்லாம் துவைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரக்ஸு நீரும், அம்மா டைம் ஆயிடுச்சு கொண்டாந்து விடுங்கன்னாங்க. அவங்களே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு நானும் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.